எவ்வளோ பெரிய வண்டி. ஸோ பெரும்பான்மையான டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஹோண்டா CB350, கிளாசிக் 350, எலக்ட்ரா 350 அண்ட் புல்லட் 350, ஸ்டாண்டர்ட் 350 இதெல்லாம் வந்து பிபிஎஃப்க்கு பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணணுன்னாலும் டேங்க் சைட் ஷீல்டு மட்டும்தான் பண்ணுவாங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ எதுக்காக அவங்க ஃபுல் வண்டி பண்ண மாட்டுறாங்க அண்ட் எதுக்கு நிறைய பேர் வந்து இந்த வண்டியவே வந்து நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது என்ன மாதிரியான ரீசன் அப்படின்றத த்ரூ அவுட் இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். பிகாஸ் ஏன்னா எங்களுக்குமே வந்து நாளுக்கு நாள் இந்த வண்டி அண்ட் கிளாசிக் 350லாம் வந்து நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நாங்கள் ரெகுலராக சொல்கிறத ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 5 பேர் போட்டுறாரு. அண்ட் மறுபடியும் இந்த வீடியோ வந்து போடுறது இந்த மாதிரியான CB350 வச்சிருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீ இந்த மாதிரியான பெரிய வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நான் சொன்ன அந்த மாடலில் ஏதாவது வண்டி வச்சுருந்தாங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பிக்கலாமா? பெரும்பான்மையாக இந்த மாதிரியான பெரிய சைஸ் வண்டி பண்ணுறதுல 3 விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட டிஸ்மேண்டலிங் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம பார்த்த இந்த வண்டியில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பின்னாடி மட்கார்டை நம்ம வந்து ப்ராப்பராக பிபிஎஃப் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதில் இருக்கக்கூடிய அந்த யூனிட் எல்லாத்தையுமே வந்து கலட்டணும். ஸோ இந்த வண்டியிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெயில் செக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கை ஹையர் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கோம். இவங்க வந்து கலட்டி மாட்டுறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 to 500 வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு இதில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் இந்த பின்னாடி மட்கார்டை ஃபுல்லாகவே வந்து போட முடியும். சேம் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் 350க்குமே அப்ளிகபிள் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட காம்ப்ளிகேஷன் லெவல் இந்த பிபிஎஃப்பை ஒட்டுறதுல இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வண்டியிலோட டேங்க்ஸ் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும். அண்ட் குறிப்பாக அந்த கிளாசிக் 350யோட டேங்க்லாம் ஒரு மாதிரியான ஓவல் ஷேப்பில் வந்து வந்திருக்கும். இதெல்லாம் வந்து ஒட்டும் போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் மட்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறனால அதெல்லாம் தான் ஒட்டும் போது டைம் டியூரேஷனுமே அதிகமாகும். அட் த சேம் டைம் மெட்டீரியலோட கன்சப்ஷன் பெருசாக வந்து தேவைப்படும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகவே ஆகும். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபர் இன்டென்சிவ் அதிகமாக இருக்கும். லேபரோட டைம் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்பேர்ஸை வந்து கலட்டுறதாகட்டும் அதுக்குமே வந்து டைம் வந்து கன்சப்ஷன் அதிகமாகவே இருக்கும். அண்ட் இந்த ஃபிலிமை வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக வந்து லேயிங் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாசிக் 350 அவர் இந்த மாதிரியான வண்டியை லேயிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து 9 மணி நேரம் தேவைப்படும். ஸோ இந்த 9 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஹண்டர் பைக்கை வந்து 3 வண்டி இல்லை 4 வண்டியுமே வந்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பிபிஎஃப் வந்து நிறைய ஃப்ரீலான்சர் வந்து நிறைய டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் போய் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க பெரும்பான்மை இந்த வண்டி எடுக்காதீங்கன்னே வந்து சொல்லியிருப்பாங்க. எங்ககிட்டயுமே ப்ரீவியஸாக ஒரு ஃப்ரீலான்சர்லாம் ஒர்க் பண்ணும் போது அவருமே வந்து இந்த மாதிரியான பெரிய சைஸ் வண்டி எடுத்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பெரிய வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு எங்களோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பிளான் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வண்டி வந்துச்சுன்னா இதோட சேர்த்து ஒரு குட்டி வண்டி மட்டும்தான் எடுப்போம். அவர் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் 3லேருந்து ஒரு 5 வண்டி வரும். டிபெண்ட்ஸ் அந்த பைக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் வண்டி வந்துச்சு அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ பிகாஸ் ஏன்னா நம்மளோட டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் நான் அண்ட் எங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ண தெரியுன்றனால நாங்கள் அதை பிளான் பண்ணி எடுத்து பண்ணி கொடுப்போம். பட்ஜெட் வைஸில் யாருக்குமே வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படின்னாலும். அண்ட் மிச்ச டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான பைக்கும் காரும் ஓட்டுறதுக்கு ஃப்ரீலான்சர்ஸை தான் ஹையர் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃப்ரீலான்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு மட்டுமே குறைஞ்சது 2500 3,500 கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த காசும் கொடுக்கணும், மெட்டீரியல் காசும் நம்ம வந்து கொடுக்கணும், அண்ட் இதுக்கான ப்ராஃபிட்டுமே ஓரளவு நமக்கு வேணும் அப்படின்ற போது காஸ்ட்டு ரொம்பவே பெருசாக போகும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் இதுக்கு அந்த வண்டிக்கு பிபிஎஃப் எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது என்ன வண்டின்னு கேட்போம். ஸோ இந்த ஹோண்டாலே வந்து பார்த்திங்கன்னா CB350 மொட்டையே சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைனஸ் CB350 இருக்கும், அண்ட் CB350 RSன்னு இருக்கும், அண்ட் CB350 இந்த மாடல். ஸோ ஒரு சில பேர் வந்து மாற்றி சொல்லுவாங்க. அதனால் தெளிவாக வந்து கேட்போம் நாங்கள், இந்த கிளாசிக் 350 மாதிரி பெருசாக இருக்குமே அந்த வண்டியானுவோம். ஆமாம் அப்படின்வாங்க.
நாங்கள் இது பெரும்பான்மையாக பண்ணுறதில்ல. எதனால் அப்படின்னா காஸ்ட் அதிகமாக வரும், லேபர் இன்டென்சிவ் அதிகமாக இருக்குது, காம்ப்ளிகேஷன் லெவலுமே அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு ஓகே, காஸ்ட் பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறது தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயிலிங் ஸ்டுடியோலையுமே வந்து இந்த வண்டிக்கு இந்த ஒரு 3 ரீசனுக்காக தான் எடுக்க மாட்டாங்க. அண்ட் ஒரு சில டீட்டெயிலிங் ஸ்டுடியோ ஆர் பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் ஸ்டுடியோஸில் வந்து இந்த வண்டி பண்ணி கொடுப்பாங்க, பேஸ்ட் ஆன் த அப்பாயின்மெண்ட்டு தான். ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கிறனால தான் நாங்கள் சொன்ன அந்த வண்டிங்களுக்கு வந்து பிபிஎஃப் வந்து ரெகுலராக நிறைய டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் எடுக்கலை. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த விஷயம் நல்லா கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மட்கார்டுமே வந்து கிளாசிக் 350 விட இது இந்த வண்டி பெரிய சைஸ். ஸோ மட்கார்டோட அகலமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த பின்னாடி மட்கார்டோட பிபிஎஃப் நாங்கள் ஒட்டும்போது ஒரு கிளிப் எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இந்த பேக் மட்கார்டோட பிபிஎஃபோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேங்க்குக்கு சைடுக்கு ஓட்டுறது அதற்கும் விட பெருசாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ அகலமாக வந்து மெட்டீரியல் வந்து எடுக்கிறதுனால எக்ஸஸோடு சேர்த்து இவ்வளோ பெரிய மெட்டீரியல் வந்து இது கன்சியூம் ஆகுது. ஸோ பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு பின்னாடி மட்கார்டு ஓட்டுறதுக்கு ஒரு டேங்க்கோட சைடு போர்ஷன் ஓட்டுறதுக்கு அளவுக்கான தேவையான ஸ்கொயர் ஃபீட் எடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் கன்சப்ஷன் எவ்வளோ பெருசாக எடுக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். அவர் மோட்டர் ஆன் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கோங்க. எதாவது ஆஃப் பண்ணி ஒன்றும் இல்லை, நம்ம பசங்க தான் வீடியோ ஷூட் பண்ணுறது தெரியாமல் டக்குன்னு ஒரு வாஷிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி மட்டும் கிடையாது, நான் சொன்ன அந்த பெரிய சைஸ் வண்டி எல்லாத்துக்குமே இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கிறனால தான் பிபிஎஃப் வந்து பெரும்பான்மை இடத்துல வந்து பண்ண மாட்டாங்க. இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ரீசனுமே இதுதான். ஸோ எனக்கு ப்ரைஸ் பிரச்சனை கிடையாதுங்க. நான் வந்து ஆசைப்பட்டு என் வண்டியை வாங்கிட்டேன், இதுக்கு எனக்கு ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம், செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னும் நிறைய பேர் வந்து ஓட்டுறாங்க. ஸோ இந்த வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 10,000 தாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம் தான். இது வந்து இவர் போட்டிருக்கிறது வந்து 7 இயர் வாரண்ட்டி ஃபிலிமு. ஸோ நிறைய பேர் வந்து பிபிஎஃப் ஸ்கேம் இதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க, சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் ஒரு கோடு விழுந்துச்சு அப்படின்னா ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையுமே வந்து தெரியும். ஸோ பிபிஎஃப்பை வந்து ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக போடுறோம். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் வாங்கிட்டோம், எங்களுக்கு வந்து சின்னதாக துணியை வச்சு தொடச்சாலே கோடு விழுகுது, எனக்கு நல்ல ஒரு செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபிலிம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஸ்டார்டிங் சொன்னது, சார் இந்த வண்டி நாங்கள் பண்ணுறது கிடையாது, அதுக்கு ரீசன் இந்த வீடியோவில் நான் சொன்னது ரீசனை தான் வந்து அவங்களுக்குமே தெளிவாக வந்து சொன்னேன். உங்களுக்கு ப்ரைஸ் பிரச்சனை இல்லைன்னா நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி பண்ணணும்னா 4 days டைம் எடுக்கும் சார், நான் பொறுமையாக வச்சுருந்து தான் பண்ணுவேன். பிகாஸ் இதோட ஷேப் வந்து ஓவலாக காம்ப்ளிகேஷனாக இருக்கிறனால சில இடங்களில் லிஃப்ட் ஆகி வரும். ஸோ பிபிஎஃப் காமனாக பைக்கில் பண்ணும்போது எட்ஜ் லிஃப்டிங், பீலிங்கு, டஸ்ட்டு போட்டு தூக்குறது இதெல்லாம் வந்து காமனான ஒரு எரர் தான் பிபிஎஃப்பில். நீங்கள் ஆல் ஓவர் வேர்ல்டு எங்கே போய் போட்டாலும் அதை ஒரு சில பேர் இவங்க ஒழுங்காக பண்ணலை, நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் போடலன்னா வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் QC QA செக்கில் வச்சுருந்து உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறதுனால தான் நாங்கள் இந்த டைம் டியூரேஷன் கேட்குறோம். நிறைய பேர் அந்த நாட்களுமே வந்து கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வண்டி டைம் கன்சப்ஷன் அதிகமாக எடுக்குன்றனால தான் நாங்கள் பார்த்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவர் எனக்கு அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை பிரதர், நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்க, எங்களுக்கு உங்களோட அவுட்புட்டு பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட தான் பண்ணியிருக்காரு, அவர் சஜஸ்ட் பண்ணார், நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நீட்டாக க்ளீனாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அரவுண்டு 38 to 40 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்சப்ஷன் வந்து எடுத்திருக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு. அண்ட் பிபிஎஃப்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு நல்ல பிராண்டடில் மிட் ரேஞ்சு இல்லைனா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வாங்குறீங்க அப்படின்னா 250 ரூபாலேருந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 250 இன்ட்டு ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டு பாருங்கள், மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு அரைவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது ஒட்டுறதுக்கான காஸ்ட் இருக்குது அண்ட் டீட்டெயிலிங் காஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல பிராண்டட் ஃபிலிம் போடுறீங்கன்னா காஸ்ட் கண்டிப்பாக அதிகமாக வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்களுமே தெளிவாக கஸ்டமர்கிட்ட ஃபோனில் வந்து சொல்லிடுறோம்.
ஸோ நிறைய பேர் வந்து ஓவர் த ஃபோனில் என்னங்க இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க, அநியாயமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து 4000 3000 பிபிஎஃப் பண்ணி தராங்க, நீங்கள் அநியாயமாக சொல்கிறீங்களே அப்படின்வாங்க. ஸோ 4000 3000 பண்ணுறது பிபிஎஃப் கிடையாதுங்க, அது லேமினேஷன் தான். ஓகேங்களா? அதுக்கு நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் நிறைய பேர் வந்து போய் தெரியாமல் ஏமாந்து வந்துடுறாங்க, ஒரு சில பேர் தெரிஞ்சே போய் ஏமாந்துட்டு இருக்காங்க. அது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. பட் பிபிஎஃப் அப்படின்றது ப்ரீமியமான ப்ராடக்ட்டு, காருக்கு போடுறது நாங்கள் ப்ரீவியஸாக நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். உங்களோட பைக்கு சின்ன பைக்காக இருந்தாலும் சரி, பெரிய பைக்காக இருந்தாலும் சரி, அது கம்மி விலையான பைக்காக இருந்தாலும் சரி, இல்லை சூப்பர் பைக்காக இருந்தாலும் சரி, பிபிஎஃப் பண்ணுற போது நான் சொல்லக்கூடிய இந்த க்ரைட்டீரியாவில் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. மெட்டீரியலோட ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, டீட்டெயிலிங் காஸ்ட்டு, இதெல்லாம் வச்சு தான் அதை அரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பெரிய வண்டிக்கு நாங்களும் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய டீட்டெயிலிங் ஸ்டுடியோவும் எதனால் பிபிஎஃப் பண்ண மாட்டுறாங்கன்றதுக்கான ரீசன் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போதுமா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கும் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிரிங் டீடைலிங் ஸ்டுடியோ. அண்ட் நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.